சீக்கிரம் பழகு. இனி எங்களுக்கு ஒன்று வாழாதாரம் எங்களை வாழ வைங்க, இல்லை எங்களை சாவடிங்க. எங்கள் நிலத்தை கொடுத்தது எல்லாமே எங்களுக்கு பாதிப்பு ஆகி போய் இனிமேல் போட்டு நாங்கள் இந்த விவசாயம் ஃபுல்லாக கைனியம் மொத்தமே இதே போல் மண் ஓடாகி போகுது. நெல் விளைய வேண்டிய இடத்துல உப்புல என்ன வலிதா அந்த புல்லு பூண்டு தான் வலியுது. இதை பாருங்கள் சார், நீங்கள் திரும்பியும் பாருங்கள். எண்ணூர் அனல்மின் நிலையம் முதல் நிலை ஆரம்பிக்கிற போது அந்த முதல் அலகுலேருந்து வர்ற சாம்பலை தண்ணியோடு கலந்து இந்த இடத்துல வந்து கொட்டுறது தான் திட்டம். அந்த பகுதியில் இருந்த கைவேலி மாதிரியான பேக் வாட்டர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மொத்தம் ஒரு 600 ஏக்கரில் தான் அந்த இடத்துல வந்து முதல்ல சாம்பல் குளம் அமைச்சிருந்துருக்காங்க. இந்த சாம்பல் குளம் அமைக்கிறப்ப கூட அவங்க வேலை கிடைக்கும் தான் நினச்சிருக்காங்க. 1990 முதல்ல அந்த இடத்துல மின் உற்பத்தி அலகு ஆரம்பிக்கப்பட்ட பிறகு கூட எப்படியாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 250 ஏக்கர் போனதும் இல்லாமல் அந்த பகுதியிலேருந்து சாம்பல் குளத்துலேருந்து பறந்து வந்த சாம்பல்னாலையும் அந்த தண்ணீர் பல நேரங்களில் இவங்களுடைய விளைநிலங்களில் உள்ள பூந்தனாலையும் இவங்களுடைய விளைநிலமும் சுத்தமாக விவசாயத்துக்குமே லாய்க்கில்லாத மாதிரி ஆயிடுச்சு. பைப் லைனிங் அது வருதுங்களா சார்? அதுதான் சார் தண்ணீர் வந்து தேங்கிறது அந்த சாம்பலோட கலந்து கடல்லேருந்து அந்த கம்பெனி எரிஞ்ச சாம்பலும் தண்ணியும் சேர்ந்து வந்தால் சார் பம்ப் ஹவுஸில் வந்து பாண்டுக்குள்ளே வந்துடுது சார். பூரா கரையாக எடுத்துட்டு உடச்சி எடுத்துட்டாங்க. இப்போ இதை பண்ணிட்டு அடுத்து வர தண்ணி எங்கே விடுவாங்க? கடலுக்கும் உப்பங்கலிக்கும் தான் விடுவாங்க. இந்த சாம்பல் தண்ணியை தேக்கிறதுனால அந்த நிலத்தடி தண்ணி உப்பு நீரை கூட தண்ணியாக கூட கலந்து அது ஃபுல்லாகவே விளைநிலம் மட்டும் இல்லை, நிலத்தடி தண்ணியை சுத்தமாக நிலத்தடி நீர் குடிக்கிறதுக்கு தகுதியான நீராக டெஸ்ட் பண்ணால் அதில் வந்துட்டு சல்ஃபர் அதிகமாக இருக்குது, அயன் அதிகமாக இருக்குது, குடிக்கிறதுக்கு தகுதியான தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து இப்போ எல்லாம் பாட்டில் தான் வாங்கி ஆடுங்க. அதாவது பால் விலை 20 ரூபான்னா ஒரு தண்ணி பாட்டிலோட விலை 25 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்குறோம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி செழுமையான விவசாயம் இருந்திருக்கு, நல்ல மீன்பிடி பகுதியாக இருந்திருக்கு. இந்த விவசாய நிலத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மற்ற இடங்களில் வந்து மேய்ச்சல் நிலமாக இருந்தனால ஆடு மாடுகளையும் மேய்ச்சிட்டு ஒரு நல்ல கிராமமாக இருந்திருக்கு. ஆனால் இந்த 25 வருஷத்துக்கு பிறகு விவசாயம் போயிடுச்சு, மீன் பிடிக்கவே முடியல. அந்த பகுதியில் ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல மீன் பிடிக்கக்கூடாது, குளிக்கிறதுக்கு தடை பண்ணியிருக்கோம் அப்படின்ற அளவுக்கு கூட போர்டு வச்சுருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு மோசமாக மாசடைஞ்ச சாம்பல் கழிவுனால் மாசடைஞ்ச ஒரு பகுதியில் தான் அவங்க குடியிருக்கிறாங்க. உடல்நிலையும் போயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டோம். இப்போ நாங்கள் கேட்குறது வேலை மட்டும்தான், குறைந்தபட்சம் அந்த வேலையாவது கொடுங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. வேலை இல்லாத இளைஞர்கள் போராடுறதை பார்த்துருக்கோம், வேலைவாய்ப்பு அலுவலகங்களை முற்றுகையிடுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் இது வந்து ஊரணம்பேடுன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு 50-55 வயசில் இருக்க பெண்கள்லேருந்து ஆண்கள், 20 வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முற்றுகை போராட்டம் நடத்திருந்தாங்க. எண்ணூர் அனல் மின் நிலையம் ஒன்று புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த அனல் மின் நிலையத்திலேயாவது எங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இந்த கோரிக்கை ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவங்க யாரும் வந்து பெரிய படிப்புகள்லாம் படிக்கலை, டெக்னிக்கலாகவோ அல்லது ஸ்கில் லேபராகவோ அவங்க யாருமே இல்லை. ஆனால் எங்களுக்கு வேலை கொடுக்கணும், கட்டாயம் நீங்கள் வேலை கொடுக்கலன்னா அந்த இடத்துல புதுசாக வந்து அனல் மின் நிலையத்தை உருவாக்க விட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய போராட்டம் இருந்தது. வாயிலூர் ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வடச்சென்னை அனல் நிலையம் வந்து விரிவாக்க பணி வந்து 3வது கட்ட பணி வந்து சிறப்பு பொருளாதார மண்டலம் ஒன்று வந்து அமைக்கிறாங்க. அது ஏற்கனவே வந்து இந்த அமைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலம். இதை வந்து அவங்க 1990 வந்து கையகப்படுத்தினாங்க. கையகப்படுத்தி இது நாள் வரைக்கும் வந்து அதுக்கு உரிய நஷ்டீடே ஒன்றும் வழங்கலை. அது சாம்பல் குளமாக தான் இருந்தது. அந்த சாம்பல் குளத்தினால பல விவசாய நிலங்கள் ஒரு 300-400 ஏக்கருக்கு மேலே தரிசு நிலமாக மாறிச்சு. பல விதமான மனுக்கள் கொடுத்து இது மாதிரி பண்ணாததுனால முற்றுகை போராட்டம் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு இது வந்து பண்ணோம். அதில் வந்து கடைசியாக வந்து முடிவு வந்து ஆர்டிஓ சார் வந்து முடிவு எடுக்கிறதா எங்களுக்கு சொன்னாங்க. இதில் அடிப்படை வசதி, நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லாட்டி அரசு வேலைவாய்ப்பு இதை வந்து எங்களுக்கு தராத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் முழுக்க தொடரும். எங்களோட வாழ்வாதார பிரச்சனை இது. இந்த சாம்பல் வந்து
அந்த தண்ணியில் கலக்கிறதுனால அந்த அந்த ஏரியா ஃபுல்லாகவே கெட்டு போச்சு. மீன் கிடையாது, இறா கிடையாது. அந்த அந்த மீன்பிடி தொழில் செய்கிறவங்க அத்தனைமே, உள்நாட்டு மீன்பிடி தொழில் செய்கிறவங்க அத்தனைமே காலியாகிட்டாங்க. அடுத்து இந்த பொதுமக்கள் இறங்கி அந்த தண்ணியில் போயிட்டு வந்தாவே சொறி சிரங்கு அப்படியே கீரனாவே ஒரு நமச்சல் ஏற்பட்டு புண்டாகிடுது. அடுத்து கேன்சர் வர அளவுக்கு டஸ்ட்டு. இந்த பொல்யூஷன் பாருங்கள், இந்த இலையை கிள்ளி அப்படி தண்ணியில் போட்டால் அப்போ தான் அது வந்து அந்த பச்சை நிறமாகுது. அது மட்டும் அப்படியே சாம்பல் நிறம் ஆகிடுது. அந்தளவுக்கு கம்ப்ளீட்டாக நோய் வர அளவுக்கு பொல்யூஷன் இதாகிடுச்சு. பொன்னேரியில் நடந்த அந்த கூட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். ஆடிஓ தலைமையில் அந்த தொகுதியோட எம்எல்ஏ வந்திருந்தார். அது தவிர டிஎன்இபியோட ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் நிறையா வந்திருந்தாங்க. இவங்க எல்லாமே கையில் ஒரு மனு வச்சுருந்தாங்க. நாங்கள் இது மாதிரி எந்தெந்த விதங்கள்லாம் தாங்க பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. அதில் குறிப்பாக அது வரைக்கும் நமக்கு வேலை கேட்டு தான் அவங்க வந்து போராடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வந்து முற்றிலும் மாறுச்சு. படித்தவர்கள், பாமர மக்கள், மீன்பிடி தொழில் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் வேலை வாய்ப்பை எழுந்து பல இன்னைக்கு சென்னையை நோக்கி எங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு டெய்லி அங்கே போயிட்டுருக்காங்க. ஆனால் நமது பக்கத்து நம்ம ஊராட்சியில் நடக்கிற அந்த பொருளாதார சிறப்பு மண்டலத்தில் எங்கள் ஊராட்சிக்கு சேர்ந்தவங்க ஒருத்தர் கூட வேலை வாய்ப்பை இது வரைக்கும் உறுதிப்படுத்தலை. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 1 மாத காலத்திற்குள் இவங்கள்ட்ட தகுதியான நபர்களை பெற்று மாவட்ட நிர்வாகம் மூலமாக இது அனுப்பி நாங்கள் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கு. சிஎஸ்ஆர் பண்ணுமே 115 தினங்களுக்குள் அவங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தி தரப்படும் என முடிவு எட்டப்பட்டுள்ளது. 1 மாத காலத்திற்குள் முற்றிலும் சாம்பல் பறக்காமல் நாங்கள் வந்து அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்குறோம். இல்லை அது இல்லை, இப்போ வந்து இது வந்து இப்போ ஒரு 2 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதா. விரிவாக்க பணிகளில் தான் அந்த சாம்பல் வருது. இது போக போக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கம்பெனி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் வந்து இதாகிடும். இப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிப்படை கட்டமைப்பு வசதி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சில ப்ராப்ளங்கள் வந்தது. அதையும் கூட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1 மாத காலத்திற்குள் இதுவரைக்கும் இருந்த நடவடிக்கையை விரைவாக எடுத்து இன்னும் கவனத்துடன் நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம்னு உத்தரவாதம் கொடுத்துருக்குறோம். ஊரணப்பேடு ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிருந்தப்போ நிறைய பெண்களை பார்க்க முடியல. அவங்க எல்லாமே 100 நாள் வேலைக்கு போயிருக்கிறதா அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. ஆனால் அங்கே நாங்கள் போகும்போது சந்தித்த 2-3 பெண்கள் வந்து அவங்களாவே எங்கள்கிட்ட குறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா உக்காந்துங்கிறத குழந்தை தலையில் எவ்வளோ மண் இருக்கு பாருங்க. எதுவும் பண்ணல, குழந்தை உக்காந்து தானே இருக்கு. சாப்பாடு சமையல் வெளியே செஞ்சோம்னா ஒரு மண்ணு தான், டெஸ்ட்டு தான். சாம்பல்லாம் படிஞ்சு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ரொம்ப எங்களால் சாப்பிட முடியல. அவனுக்கு வந்து இதுமாரி வெளியே பசங்க வர முடியல, ஒன்றுமே முடியல, எதுவுமே பேசக்கூட என்னால் முடியல. அதுமாரி என் குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனேன். இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், வயிற்றில் அதை கிருமிங்க சேர்ந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை பயம்படுத்தினாங்க. இப்போ மறுபடியும் இட்டுன்னு போனோம் நாங்கள். இப்போ இன்னொருத்தரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாரு ஒருத்தர். அங்கே ரொம்ப எங்களால் முடியவே முடியல இங்கே இருக்கிறதுக்கே. அதன் பிறகு யுவராஜ், பூபாலன் 2 இளைஞர்கள் வந்து எங்களை அந்த பெண்கள் இருக்கிற பகுதிக்கு கூப்பிட்டு போனாங்க. அவங்க ஊருக்கு வெளியில் இருக்கிற அந்த குளத்தில் 100 நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பெண்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அவங்கள சந்திக்க போனோம். அதுக்கு இடையில வந்து யுவராஜும் பூபாலனும் ஒரு இளைஞர்களாக அவங்க அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத எங்கள்கிட்ட சொன்னாங்க. வந்து எங்கள் ஊருக்கு 500 மீட்டர் வந்து வடச்சென்னை அணைமையில் வந்து அமைக்கிறாங்க சார். அதில் வந்து நாங்கள் வேலை கேட்டால் வேலையே இல்லை. அது வந்து ஒரு போலீஸ்னால வந்து நாங்கள் விவசாயம், நாங்கள் வந்து ஏற்கனவே கூலி வேலை செஞ்சால் மீன் பிடிச்சோம்னா மீன் பிடித்த தொழிலும் மொத்தமாக அழிஞ்சு போச்சு, விவசாயமாக அழிஞ்சு போச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் எதுவும் இல்லை. இப்படி வெளியே வேலைக்கு போனால் 20 கிலோமீட்டர் வெளியே மெட்ராஸுக்கு வெளியே போனால் மட்டும் தான் எங்களுக்கு வேலைன்ற கண்டிஷன் இருக்குது. ஆனால் பக்கத்திலே பிளான்ட் இருந்தால் எங்களுக்கு வேலை தர மாட்டேன்றாங்க சார். இனிமேல் நாங்கள் பச்சிட்டுலாம் மாடு தான் சார் மேய்க்கணும். மாடு மேய்க்கிறதுக்கும் இடம் இல்லை சார். இப்போதைக்கு இடம் இல்லாத காரணத்தினால நாங்கள் மாடு மேய்க்க முடியல. மாடு மாதத்துக்கு 10 மாடு சாகுது சார். நாங்கள் எதுவுமே பண்ண முடியல. இப்போதைக்கு குளத்தில் தண்ணி இல்லை, ஏரியில் தண்ணி இல்லை, எங்கள் ஊரில் விவசாயம் பண்ண முடியல, விவசாயமும் இல்லை. நாங்கள் என்ன தான் பண்ணுறது? அப்புறமா கம்பெனிலே வேலை தர மாட்டுறாங்க. நாங்களாம் அழிஞ்சு தான் போனோம் போல். ஊரணப்பேடு பகுதியில் பெண்களை சந்திக்கிறதுக்காக குளத்து பகுதிக்கு போயிருந்தோம். அங்கே வந்து எல்லாமே 100 நாள் வேலை செஞ்சுட்டு ஓய்வாக உட்காந்துருந்தாங்க. இவங்க எல்லாமே பவர் பிளான்ட் வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற விவசாய நிலங்கள்லையும் உப்பளங்கள்லையும் உப்பங்களிகள்லையும் வேலை பார்த்தவங்க. உப்பங்களிகளில் இறால் பிடிக்கிறது, மீன் பிடித்து விற்கிறது, உப்பளங்களில் வேலை இருந்திருக்கு, விவசாய நிலங்களில் வேலை இருந்திருக்கு. ஆனால் பவர் பிளான்ட் வந்ததுக்கப்புறம் இந்த 3 வருமானமே நின்று போச்சு. ஒவ்வொரு செலவுக்கும் பெண்கள் வந்து ஆண்களை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்காங்க. ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறாங்க, இல்லை மெட்ராஸ்க்கு வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் பெண்களாக இருக்கும்போது அவங்களால வந்து அவ்வளோ தூரத்துக்கு வேலைக்கு போக முடியல.
வீட்டு வேலையும் செஞ்சுட்டு மெட்ராஸ் அளவுக்கு வேலைக்கு எங்களால் போக முடியல அப்படின்னு வருத்தத்தோடு எங்கள்கிட்ட சொன்னாங்க. கோழிக்கு தண்ணி வந்து நிலத்தை குடுன்னு கேட்டாங்க, கொடுத்துட்டோம். இப்போ உப்பு பூத்து போச்சு, எப்படி பயிர் செய்யுது? காவா கட்டிட்டாங்க, எல்லாம் செய்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் எப்படி பழிக்கிறது? குழந்தை குட்டி தண்ணி குடிக்க முடியல, செய்ய முடியல, நிலம் பயிர் செய்ய முடியல. எங்கள் கைனிங்கெல்லாம் உப்பு பூத்து போய்க்கிறது, எப்படி நாங்கள் பயிர் செய்யறது சொல்லு. எங்கள்கிட்ட இருந்த விவசாய நிலத்தையும் நீங்கள் பிடிங்கிட்டீங்க, விவசாயமே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இருக்கிற நிலத்துலையும் இப்போ விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு அது பாழ்பட்டு போயிருக்கு. அப்போ எங்களை வந்து நீங்கள் ஊரை விட்டு வெளியே போக சொல்கிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு நம்மள்ட்ட பதில் கிடையாது. எங்கள் எதிர்காலம் எப்படி சொல்லு, எங்கள் நிலத்தையும் பிடிங்கினாங்க, நிலமும் கிடையாது. ஏற்கனவே ஒன்றே ஒரு ஏக்கர் எடுத்துக்கினாங்க, இப்போ கொஞ்சம் நஞ்சுக்கிறது எடுத்துக்கினாங்க, இப்போ ஒன்றுமே கிடையாது. நாங்கள் அம்போன்னு தான் நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி நிற்கிறோம். துணுக்கானம் என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் நாங்கள் டாக்டர்கிட்ட தொண்டை வலின்னு போகும்போது அவர் சொல்கிற முத கேள்வி என்னென்னா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்றது தான். அந்த பகுதியை சொன்னோடனே அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் அந்த பகுதியை விட்டு வேறு பகுதிக்கு வந்து வாழுங்கன்றது தான். இப்போ டெஸ்ட் எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறேன் பாருங்க. அது மாதிரி எல்லாரும் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த சாம்பல் தாங்க முடியல. இப்போ கூட இங்கே வச்சிருக்கோம் பாரு, அந்த வசதி அன்னைக்கிட்டு இருக்குது பாரு டெஸ்ட்லாம். அது மஞ்சா பயிலுக்கு டெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் நேற்று காட்டூருக்கு போயிட்டு, காட்டூருக்கு பொன்னேரிக்கு போயிட்டு எத்தனை போனோம்னா உங்களுக்கு எல்லாம் டைராய்டான்னு சொல்கிறாங்க. என்ன டைராய்டு? இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே டைராய்டு வருது சொல்லுங்க சார். இல்லை இன்னொன்று அந்த சாம்பல் ப்ராப்ளம் தான் எங்களுக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கிறது. சரி சொல்லி எங்களால் பொறுக்க முடியாத தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அதே மாதிரி தரணின்னு ஒரு 60 வயசு பாட்டி கேட்ட கேள்வி தான் எங்களால் வந்து பொறுத்துக்கவே முடியாத ஒன்றா இருந்துச்சு. என்னென்னா, அவங்களுக்கு 60 வயசு ஆகுது, ஆனால் எங்ககிட்ட வந்து நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் பார்த்து கொடுங்கப்பா அப்படின்னு அவங்க கேட்குறது தான். ஊடு பிடியாத நெல் தான் அர்த்தம். அரைச்சிட்டு இன்றைக்கி அம்போன்னு நிற்கிறேன். யாருன்னா வந்து என்ன செய்கிறீங்க எங்களுக்கு? 2 புள்ள இருக்குதுன்னா மற்ற பிள்ளைங்க அவன் போட்டாட்டி தான் காப்பாற்றுவான். பெற்ற ஆத்தாளுக்கெல்லாம் யார் போடுவான்னா, நாட்டில் போடுறவன் போடுவான், போடாதவங்க ஆத்தாளுங்க தான் இருக்கணும். என்ன சொல்ல புள்ள இருக்குதுன்னு சொல்லுங்க. அது மட்டும் நீங்கள் நாங்கள் எங்கள் கொடியை பார்த்து எங்களுக்கு வேலை கொடுங்க. நீங்கள் வேலை என்ன கொடுங்க, இல்லை நல்லது செய்யுங்க. அவங்க சொல்கிறத பார்த்தோன்னே தான் தெரிஞ்சு அந்த ஊரில் எவ்வளோ மோசமான வாழ்வாதார நிலைமையில் அங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்க அப்படின்றத முகத்தில் அறிஞ்ச மாதிரி சொல்லுச்சு. ஒரு பண்பாட்டை அழிக்கிறதுனா ஒரு மொழியை அழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஊரை அழிக்கிறதுனா அங்கே இருக்கிற விவசாயத்தை அழிச்சா போதும் அப்படின்றது தான் இந்த ஊரணப்பேடு பகுதியோட பாதிப்பு எங்களுக்கு உணர்த்துச்சு. எங்கள் ஊர் பாதிக்கப்படுது, நாங்கள் தானே போகிறோம்னா. வெளியூர்கார் வந்து வேலை செய்கிறோம், உள்ளூர்கார் நாங்கள் போனோம்னாக்கா உங்களுக்கு வேலை இல்லைன்னு எங்களை வெளியே தள்ளுறாங்க. அதுமாரி கேட்டாக்கா அடியில் தடியில் ஆகுது. நாங்கள் கையும் காலாறு தான் இருக்கிறோங்க. எங்களுக்கு எதுவும் நிலம் நெட்டு எதுவும் கிடையாது. இந்த 100 நாள் வேலைக்கு வரோம், இது எப்போ வருது ஒரு நாளைக்கு. அதை வச்சுன்னு எங்களுக்கு காலம் பூரா நாங்கள் பழிக்க முடியுமா? எங்கள் பக்கத்தில் இருக்கிற கம்பெனிக்கு எங்களுக்கு வேலை கொடுத்தா ஆகணும், இல்லைன்னா நாங்கள் போராடுவோம். இந்த பக்கம் வர்றீங்க? கையில் என்ன சாம்பல் டெஸ்ட், தலையில் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக எல்லாம் உடம்பு. வண்டி ஆஃப் பண்ணி கை காட்டுங்க. எங்கே இந்த பக்கம் வந்தாலும் அப்படி தான் இருக்குமா? இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படி தான். இந்த ஃபுல்லாக பொல்யூஷன் ஏரியா இல்லை. இப்போ வந்து டஸ்ட்டு எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு எல்லாத்தையும். காதில் என்ன பண்ணுவீங்க? எது பஞ்சு, அதுக்காக கொஞ்சம் நம்மளும் சேஃப்டிக்காக காதில் உள்ள போகக்கூடாதுன்ற. மூக்கெல்லாம் ஏறிடுதான், ஒன்றும் பண்ண முடியல. காதில் மட்டும். இந்த பக்கம் தான் வேலைக்கு போகணுமா நீங்கள்? ஆமாம், இந்த பக்கம் தான். வாயிலூர் பகுதியில் அனல் மின் நிலையம் புதுசாக துவங்குறதுக்காக 1988 தான் அவங்க முதல்ல நிலம் கொடுக்குறாங்க. அந்த நிலம் கூட அவங்க வந்து சாம்பல் குளம் கட்ட போகிறதாகவும், அந்த சாம்பல் குளத்தினால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்த பிறகு தான் இவங்க வந்து அந்த நிலத்தை கொடுக்கறதுக்கும் சம்மதிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுத்த உத்தரவாதம்ங்கிறது ஒரு 2-3 வருஷத்துலேயே மீறப்பட்டிருக்கு. தொடர்ந்து இதுக்கு எதிராக மக்கள் போராடிட்டே இருந்திருக்காங்க. விவசாயிகள் பாதிப்பு அதிகமாக அவங்க தொடர்ந்து போராட்டமும் அதிகமாகிட்டே இருக்குது. அது குறிப்பாக நாங்கள் பார்த்த வேதகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விவசாயி வந்து இந்த சாம்பல் குளத்துக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இடம் கொடுத்துருக்காரு. சாம்பல் குளம் இருக்குது, அந்த சாம்பல் குளத்துக்கு பக்கத்தில் சின்ன ஒரு கால்வாய் போகுது, ஒரு 25-30 மீட்டரில். அந்த கால்வாய்க்கு அடுத்தபடியாக அவரோட நிலம் வந்துடுது. என்னான்னு கேட்டால் சாம்பல் கொட்ட தண்ணி எடுக்கிறோன்ட்டு சொன்னாங்க. அதுதான் முடியாது, எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோம். உங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது. நாங்கள் இந்த ஈபிக்குள்ளேருந்து அந்த தண்ணி வந்து பக்கத்தில் எங்கள் கழனிக்குள்ளே போய் சாம்பல் படிஞ்சு எங்களுடைய கழனி மொத்தமே வழியாக வெறும் சாம்பல் மண்மோடு ஆகி போச்சு. இது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சாம்பல் வந்து இவங்களுடைய நிலத்தில் முழுக்க புகுந்த உடனே இவங்க தொடர்ந்து போராடி வேதகிரி வந்து தனியாகவே ஒரு கேஸ் போடுறாரு. அவரும் அவங்க சொந்தக்காரங்களாம் சேர்ந்து ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்காக வந்து சர்வே பண்ணுறாங்க. சர்வே பண்ணி இங்கே வந்து விஓ வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஓ சர்டிஃபிகேட் நம்மகிட்ட காமிச்சார். 1 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் இந்த பகுதியில் வந்து விஓ கொடுத்த சர்டிஃபிகேட் படி சாம்பல் நிறைஞ்சிருக்கு. கோர்ட்டு தலையிட்ட பிறகு இந்த அனல் மின் நிலைய நிர்வாகம் வந்து உடனடியாக அந்த பகுதியில் வந்து சாம்பல் அப்புறப்படுத்துவதற்காக ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க. டெண்டர் கொடுத்து தான் அந்த சாம்பல் அவங்க எல்லாம் எடுக்கிறாங்க.
எடுத்த பிறகு அதை விட பெரிய பிரச்சனைகள் வருது. கடந்த 10 வருஷத்தில் ஒரு முறை கூட அவர் விவசாயத்தை முழுமையாக அங்கே செய்ய முடியல. எனக்கு வாரிட்டு போனாங்களோ அன்னிலேருந்து இன்னமும் வரைக்கும் ஒரே ஒரு மூட்டை நெல் கூட வழியில் வைக்கிறோம், பயிர் வைக்கிறோம், அப்படியே கரிசல் ஆயிடுச்சு. இந்த பாருங்க ஐயா, என் கைனிங்க மொத்தமாக இந்த ஓரம் கைனி ஃபுல்லாக ஈபி ஃபுல்லாக என் கைனி தான் சார். இந்த ஒட்டு கைனி ஃபுல்லாக எங்கேருந்து பார்த்தாலும் வேதிகிரி தான். 1673 சர்வே நம்பர் இது மொத்தம். 1501 1673 சார் லாஸ்ட் முடிவு. 10 ஏக்கர் தொலை விஸ்திரம் ஒரே ஒரு கைனி நெல் வழியில் சார் எங்கள் ஊர் கைனி. இதை நம்பி நாங்கள் எதுவுமே பயிர் செய்ய முடியல. அந்த நிலத்தை வந்து வேறு எதுக்குமே பயன்படுத்த முடியாத நிலைக்கு போயிடுச்சு. அதுக்கும் அவர் சர்டிஃபிகேட் வச்சுருக்காரு. அதுக்கும் வந்து வேளாண்மை துறையை அணுகி அவர் அந்த நிலத்தில் என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல நிலத்தடி நீர் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு. அந்த சர்டிஃபிகேட் படியும் அந்த நிலத்தை வந்து பண்படுத்தாமல் வேறு எந்த விவசாய வேலைக்கும் பயன்படுத்த முடியாது, அந்த நிலத்தடி நீரை வந்து பண்படுத்தாமல் வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது, இது விவசாயத்துக்கு லாயக்கில்லாத பகுதி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படித்த பிள்ளைங்களும் கெட்டு போகுது, நாங்களும் இதுகளோட சாகுறோம். இனி எங்களுக்கு ஒன்று வாழ்வாதாரம் எங்களை வாழ வைங்க, இல்லை எங்களை சாவடிங்க. எங்கள் நிலத்தை கொடுத்தது எல்லாமே எங்களுக்கு பாதிப்பு ஆகி போய் இனிமேல் போட்டு நாங்கள் இந்த விவசாயம் ஃபுல்லாக கைனியம் மொத்தமே இதே போல் மண் மூட ஆகி போகுது. நெல் விளைய வேண்டிய இடத்துல உப்புல என்ன வழிதா அந்த புல்லு பூண்டு தான் வலியுது. இந்த பாருங்கள் சார், நீங்கள் அத்தனையும் பாருங்கள். பொன்னேரி ஆர்டிஓ ஆஃபீஸில் மேப் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து இயற்கையாகவே உப்பளங்கள் இருக்குது, அந்த பகுதியில் நீர்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறது அந்த மேப்பில் இருக்குது. ஆனால் இவங்க வந்து தொடர்ந்து அந்த மாதிரியான எந்த நீர்நிலைகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தி தான் அந்த நிர்வாகம் வந்து முழுக்க முழுக்க சாம்பல் குளங்களை அங்கே நிர்வகிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நாம் வந்து கூகுள் மேப்பில் பார்த்தா கூட அந்த பகுதியில் வந்து ஒரு 600 ஏக்கருங்கிறது ரொம்ப சின்ன இடம் கிடையாது. கூகுள் மேப்பில் பெரிய அளவில் தெரியுது, சாம்பல் கலர்லேயே சாம்பல் படிஞ்சு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் பீடாகி வெளியில் போன மாதிரியான ஒரு படம் கூகுள் மேப்லேயே இருக்குது. அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சாட்சியம் இருக்குது. வழக்கமாக இது மாதிரியான பிரச்சனைகளில் வந்து கம்பெனி நாங்கள் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க, மக்கள் தொடர்ந்து இவங்க தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லுவாங்க. நம்மளால் எவிடன்ஸே இருக்காது, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சரியான எவிடன்ஸே இருக்காது. இதில் வந்து கண்ணால் அல்லது வேறு எதுலையும் மறைக்க முடியாத அளவுக்கு 600 ஏக்கர் பெரிய சாம்பல் குளம் அந்த இடத்துல இருக்குது. கடந்த 1/4 நூற்றாண்டாக தொடர்ந்து இவங்க இதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த 1/4 நூற்றாண்டாக அங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்கு, எதுக்காக இந்த மக்கள் போராடுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கவனம் கூட அரசு எடுத்துக்கவே இல்லை. இப்போ ஏற்கனவே பிரச்சனை இருக்க இடத்துல இன்னும் ஒரு மின் திட்டம் வருதுன்னு சொன்னால் அந்த பகுதி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்னு குறைந்தபட்ச ஒரு ஆய்வறிக்கையாக செஞ்சுருக்கணும். அது மாதிரியான ஆய்வறிக்கைகள் எதுவுமே செய்யப்படலை அப்படிங்கிறது அவங்க சொல்கிற முக்கியமான குற்றச்சாட்டு. இதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே அந்த இடம் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு நாள் போய் பார்த்தாவே நமக்கு அந்த இடத்த பற்றி நமக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடும். இந்த இடத்துல தான் இன்னொரு மின் திட்டம் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மின் திட்டம் அங்கே கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவங்க மேலே நிகழ்த்துகிற இன்னும் ஒரு வன்முறை தான்.